இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானியாகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக அந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் இந்த நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால் நாங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடியவர்களாய், அதே வேளையிலே தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நாங்கள் எதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்கே ஞானவானாகிய இந்த நாட்களிலே சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நீதிமொழி 23ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கே அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒவ்வொரு விதமாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாக இருக்கக்கூடாது, எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும், ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி, இப்படியாக இந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரயாசப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த 17வது வசனத்தில் இந்த நாட்களை சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பின்பற்றும் பயத்தோடு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த நாட்களிலே விட்டு அதை சிதறடிக்க பண்ணி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளையும் இழக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களை விடாதபடி நாங்கள் நம்முடைய மனதை தேவனுடைய பக்கமாகவும் பரலோக ராஜ்யத்தின் பக்கமாகவும் அங்கே இந்த நாட்களில் நாங்கள் திருப்புவோமா இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே இந்த நாட்களிலே திரும்புங்கள். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் வழி விலகாதபடி இந்த நாட்களை காத்து கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வாக்குத்தத்தத்தை
அதாவது இந்த நாட்களில் இந்த நீதிமொழியை சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே மற்றவர்கள் மேல், பாவிகள் மேலே இந்த நாட்களில் நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி நம்முடைய மனதை தேவன் மீது, தேவனை பற்றும் திருப்புகிற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.